ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான கடம்பா சட்னி ரொம்ப சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பொங்கல், இட்லி, தோசை, முக்குலி இந்த மாதிரி எல்லாத்தோடையும் பெர்ஃபெக்டாக இருக்குங்க சைடிஷ்ஷாக. இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது 6 பெரிய வெங்காயம், ஒரு 5 தக்காளி, 2 பூண்டை நல்லா உரித்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லி, கருவேப்பிலை, அப்புறம் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூனு, நெடக்கடலை, அப்புறம் காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ப. இந்த நெடக்கடலை தாங்க இதுக்கு ரொம்ப வாசம் கொடுக்கக்கூடியது. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கிற போகிறேன். கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் போட்டு நல்லா வாசனை வர வறுத்துட்டு, அதுக்கப்புறம் நெடக்கடலையும் அந்த காஞ்ச மிளகாயும் போட்டு நான் வறுத்துக்கிறேன். இப்போ நான் நறுக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம், பூண்டு இதை போட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டு நான் வதக்கிக்கிற போகிறேன். இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவு நான் வதக்கிக்கிறேன். அது வந்ததும் அப்புறம் நான் தக்காளியை போட்டு இப்போ வதக்க போகிறேன். தக்காளியை போட்டு மூடி வச்சோமாக்கும் அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தாங்க நம்ம அந்த புதினா, மல்லி, கருவேப்பிலையை சேர்க்க போகிறேன். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்ப்பேன். நம்ம ஸ்டவ் ஆன்லேயே வச்சுட்டு அதை சேர்க்கும் போது கலர் சேஞ்ச் ஆகி அதில் உள்ள சத்து எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம அந்த ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வச்சோம். அந்த மண்சட்டி சூட்டுக்கே அந்த கருவேப்பிலை, புதினா நல்லா வதங்கிரும். இப்போ நல்லா ஆற வச்சுட்டு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த பருப்பு வாசனையோட சூப்பராக இருக்கும். இன்றைக்கி முக்குலி தான் பண்ணியிருந்தேன். முக்குலியோட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ட்ரை பண்ணுங்கள்.